பரம் அந்த மாதிரி நான் கேப் பூந்து பூந்து ஓட்டுற அண்ணன் அந்த மாதிரி பைசினா எப்படின்னா சொட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு பைக்கை பிடிக்க வச்சாங்க ஆனா படத்துல அந்த மாதிரி ஓட்டினாரு லாரி வருது வருகிறாரு ஹெல்மெட் சாப்பிட்டு போடுறாரு அந்த மாதிரி வெயிட் சாப்பிட்டு அந்த மாதிரி ஐபிஎல் படம் வந்து செம்மையா இருக்குன்னா அதாவது கிளைமேக்ஸ்ல நீங்க வெளியே வரப்ப ஏதோ ஒரு விஷயத்த நீங்க எடுத்துட்டு வரலாம் நிஜமா இல்லைனா ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருக்காரு ஆக்சுவலாக நல்லாவே பண்ணியிருக்காரு ஆனால் என்ன சொல்றேன்னா அவர் ஃபர்ஸ்ட் படம் அவரை டேரக்டரை ஹேண்டில் பண்ண விதம் இல்லைங்களா சூப்பராக ஹேண்டில் பண்ணியிருக்காரு இல்லை மிஸ் ஆகிற மாதிரி எனக்கு தெரியல ஆக்சுவலாக இது நீங்கள் படம் அப்படின்றத பார்க்கறத விட இது ஒரு கைண்ட் ஆஃப் வாழ்வியல் ஏன்னா நிறைய லாக்அப் நடந்துகிட்டே வந்துட்டு இருக்கு அதுக்காக நிறைய படம் வந்திருக்கலாம் ஸ்டில் வந்து அது நடந்துட்டு தான் இருக்கு பவர்ல இருக்கவங்க மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்றத அவ்வளோ சென்சிட்டிவான கண்டென்ட்டை இவ்வளோ அழகாக எடுத்துட்டு வந்து காமிச்சிருக்காருன்றது நல்லா இருக்கு அதான் லாக்அப் நடக்குதுங்களா பவர்ல இருக்கவங்க எப்படிலாம் பவரை மிஸ்யூஸ் பண்றாங்க அதை வந்து இந்த மிடில் கிளாஸ் மக்கள்கிட்ட எப்படி திணிக்கிறாங்க அப்படின்றத வந்து சூப்பராக எடுத்துருக்காங்க சாங் சூப்பராக பண்ணிருக்காரு அவர் அஸ்வின் அண்ணா தான் பண்ணாங்க சூப்பரா இருக்கு மைனம் படம் ஆமா அந்த ஸ்டண்ட்லாம் சூப்பரா இருக்கு அதுக்காகவே நீங்க வந்து பார்க்கலாம் நினைக்கிறேன் 2 வாட்டி வந்து பாருங்க கண்டிப்பா அவருக்கு நம்ம நார்மலாவே தெரியும்ல அவர் வந்து ஒரு மகா நடிகன் அவர் நடிச்சு தள்ளியிருக்காரு அவரே வாழ்ந்துட்டாருன்னு சொல்லலாம் சூப்பரா நடிச்சிருக்காரு அபிராமி மேம் நல்லா பண்ணிருக்காங்க அவங்க அப்படியே பெர்ஃபெக்ட்டா இருக்காங்க ரோலுக்கு ரேட்டிங் எவ்வளவு சொல்றீங்க நீங்க 10னா 15 கொடுத்துடலாம் படம் வந்து சூப்பர் தான் ப்ரோ ஒன்றும் வந்து போர் எதுவும் ஆகல நல்லா பயங்கரமா போகுது நம்ம இந்த லைஃப்ல என்ன நடந்துட்டு இருக்கோம் அது அப்படியே வந்து படத்துல காமிச்சிருக்காங்க ஏன்னா நம்ம எப்படி சொல்றதுன்னா பவர் இருக்கவங்க ஒரு மாதிரி பண்ணுவாங்க இல்லாதவங்க ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்கல்ல அது கண்டிப்பா படத்துல அப்படியே காமிச்சிருக்காங்க அதான் உண்மையும் கூட அது படத்துல காமிச்சிருக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்ப டிடிஎஃப் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுலேயே அவரோட ஃபேன் தான் அப்பதுல இப்ப வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு யூடியூப்ல வந்து அவர் ஃபேமஸ் ஆனாரு ஆனா வந்து அதான் சொன்னல பவர் இருக்கிறவங்க வந்து அதை அழிச்சிட்டாங்க யூடியூப் லைஃபே அவர் அழிச்சிட்டாங்க லைசன்ஸ் கேன்சல் பண்றது தேவையில்லாத இது அந்த பவர் யூஸ் பண்ணி தான் அதையும் கேன்சல் பண்ணிட்டாங்க ஆனா இந்த பவர் யூஸ் பண்ணி ஒன்றும் பண்ண முடியாது இதுக்கப்புறம் இதுல அவர் அடக்க முடியாது இதுக்கப்புறம் வெளியே வரும் அப்படி எல்லாமே பார்க்கவா இருந்துச்சு ஃபைட் தான் இன்னும் கொஞ்சம் பண்ணிருக்கலாம்னு தோணுச்சு டான்ஸ் எல்லாம் ஓகே தான் ஃபைட் சீன் அவ்வளவா இல்ல அடுத்தாடி டேரக்டர் சொல்லி ஃபைட் பண்ணுவாங்க கொஞ்சம் வெயிட்டா வச்சா நல்லா இருக்கும் பயங்கரமா இருக்கும் படத்துல பார்த்தாலே ஃபைனலா கருத்து ஒரு சூப்பரான கருத்து கொண்டு வந்திருக்காங்க அது பார்த்தா புரியும் உங்களுக்கு ஏன்னா வந்து பவர் இருக்கிறவங்க எப்படி ஆடுறாங்க இல்லாதவங்க எப்படி வந்து போறாங்கன்ட்டு வந்து படத்திலேயே சூப்பரா சொல்லியிருக்காங்க அதனால படம் பார்த்தா புரியும் சாங்ல நல்லா தான் இருக்கு அத ஃபைட் சீன் தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு மத்தபடி ஒண்ணும் இல்ல அவங்களாம் எப்பயுமே பண்றவர் தானே அதெல்லாம் நார்மலா இருந்துச்சு ஏன்னா பெருசா கொண்டு வரதுக்கு இல்லை ஏன்னா நார்மலா நல்லா இருந்துச்சு ஆட்டத்தை எப்போ ஓடணுமோ அது கரெக்டான நேரத்துல ஓடணும் அப்படின்றப்ப நல்லா இருந்துச்சு 10 out of 100 out of 100 ரைட் ரோஹினி வந்திருக்காரு ரோஹினி நீ ஃபுல்லா படம் தான் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஆனா அவர் வந்து டான்ஸ் ஆடுவார்னு நினைச்சேன் டான்ஸ் லைட்டா விட்டுக்கிறாரு பைக் ஜேசிலாம் பசங்க மஜாவா பண்ணிடுறாங்க அந்த எல்லாம் ஒரு வாட்டி பாருங்க நல்லாதான் இருக்கும் முன்னாடி வந்து படம்லாம் கரெக்டா பண்றாரு அந்த டான்ஸ் மட்டும் கொஞ்சம் ஸ்டெப் டைட்டா போட்டாருன்னா மஜாவா இருப்பாரு எதுவுமே தெரியல ஆனா இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடக்குது அது மட்டும் தெரிஞ்சுனா அது வந்து மாத்திக்கணும் அப்படின்னு ஒரு 8 தரலனா ஃபேமிலி படம் நல்லா பார்க்கலாம் நிறைய கான்ட்ரவர்சியா இப்போ அவங்க மேல வந்தது அதெல்லாம் தாண்டி அவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் படம் அண்ணந்து ஆனா ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே இல்லை இதுக்கு முன்னாடி நிறைய படம் ஆக்ட் பண்ணிருக்க மாதிரி ஒரு தப்பு மிஸ்டேக்ஸ் இல்லாம வந்திருக்கு இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்குது போரே அடிக்கல ப்ரோ ஃபர்ஸ்ட் ஹாஃபோ செகண்ட் ஹாஃப் நிறைய பெரிய பெரிய ஆக்டர்ஸ் தான் இருந்தாங்க செகண்ட் ஹாஃப்ல அஜீஸ் அண்ணா வராரு இது எனக்கே சர்ப்ரைஸ் தான் இருந்தது இது அஜீஸ் ப்ரோ வந்தாரு நிறைய ஆக்டர்ஸ் வந்தாரு நல்லா இருந்தது ப்ரோ படம் மியூசிக் டைரக்டர்னா நான் மியூசிக் டைரக்டர் வேற மாதிரி அந்த பாட்டு பிஜிஎம் ஒரு எதுவும் வந்து போரிங்கா போகவே இல்லை நல்லா தான் போயிடுச்சு டைலாக் டெலிவரி எல்லாம் நல்லா தான் இருந்தது மெசேஜ் மாதிரினா அதான் பப்ளிக் மேலே நடக்கிற அநியாயம் பற்றி அது எப்படி இருக்கும் அதுக்கு நம்ம பொலிட்டிக்ஸ் தப்புன்னு சொல்ல முடியாது அவர் மேலே நடந்த அநியாயம் அதே அவர் படத்தில் எடுத்து காமிச்சிருக்காரு நல்லதான ப்ரோ இருக்கு இது அதில் என்ன தப்பு இருக்குது படத்தில் சொன்ன மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது பாட்டுலாம் ரொம்ப நல்லா இருந்தது பிஜிஎம்லேருந்து போரிங்காகவே போகல படம் 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் உக்காந்துருப்போம் உள்ள குளிர்ச்சி தவிர ஆனால் மற்ற படம் ரொம்ப நல்லா தான் இருக்கும் போரிங் ஒரு சீனும் எனக்கு போரிங் மாதிரி தரல கண்டிப்பா போகலாம் இது பெரிய இதுக்கு ஒரு படத்துக்கு சப்போர்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போனால் கண்டிப்பாக மேலே வரும் ப்ரோ ஹேட்டர்ஸ் வரும் இன்னும் மேலே வரும் நீங்கள் எவ்வளோ அடிக்கிறீங்களோ இதோட மேலே வரும் அது வேலை கான்ட்ரவர்சியா ப்ரோக்ராமே சரி சொல்லுங்க பாட்டாருன்னா அவர் கையால அவருக்கு எடுத்துக்கிட்டார் ப்ரோ அவர் நல்ல அண்ணன் வந்து யாருக்கும் வந்து இவர் படம் வேணாம் அது வேணாம்னு சொல்ல மாட்டாரு எல்லாருக்கும் நல்லதான் நினைப்பாரு வாசனை அந்த மாதிரி தான் எடுத்துக்கினாரு அது அவர் கையால நாங்க எதுவும் பண்ண முடியல ப்ரோ அதுல படம் நல்லா தான் ஃபர்ஸ்ட் படம் மாதிரி இல்லை பயங்கரமா பண்ணிருக்காருண்ணா எல்லாமே பயங்கரமா இருக்கு அவரையே ரொம்ப பிடிக்கும் செம சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஐபிஎல் போயிட்டு வந்தோம் வாசன் மூவி ரொம்ப நல்லா இருக்கு
ஸ்க்ரீன் மட்டும் கொடுக்காததான் வருத்தம், நிறைய தேட்டரில் கொடுக்கல. படம் நல்லா இருக்கு, கண்டிப்பாக எல்லாம் தேட்டரில் பாருங்க. அஜித் சனாவும் நடிச்சிருக்காரு படத்தில், அதான் சர்ப்ரைஸாக இருக்கு. கொஞ்சம் எல்லாம் மறக்காம தேட்டரில் பாருங்க. ஆமாம் ஆமாம், இது படம் வந்து ரியல் ஸ்டோரி, எல்லாரும் மறக்காம பாருங்க. ஒருத்தருக்கு 2011 நடந்த கதை இது, அதனால எல்லாரும் மறக்காம கொஞ்சம் பாருங்க. படம் நல்லா இருக்கு. ஒரு சீனும் டைம் வேஸ்ட் ஆகிற மாதிரி தெரியல. இல்லை இன்னும் படம் இன்க்ரீஸ் கூட பண்ணியிருக்கலாம்னு தோணுது. சீக்கிரமாக முடிஞ்சிச்சு படம். படம் நல்லா அருமையாக இருக்குது. உண்மையிலேயே இந்த கதாபாத்திரத்திற்கு டிடிஎஃப் வாசன் அவர்கள் கச்சிதமாக புரிஞ்சிருக்காரு. இன்னைக்கு இளைஞர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு உதாரணம் இந்த ஐபிஎல் அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த தம்பி மேலே டிரைவிங் லைசன்ஸ் கேன்சல் பண்ணது, வண்டி வேகமாக ஓட்டுறாரு அப்படிலாம் இருக்குது இல்லையா? ஆனால் இந்த படத்தில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. இளைஞர்கள் பைக்கை முறுக்கிக்கிட்டுலாம் போகக்கூடாது அப்படின்னு ஒரு கருத்துலாம் சொல்லியிருக்காரு. ஹீரோயின் நல்லா சூப்பராக இருக்காங்க. ஹீரோயினுக்கும் டிடிஎஃப் வாசனுக்கும் நல்ல ஒரு ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகிருக்கு. என்ன இதுனாக்கா, தம்பி ரொம்ப ஆவலோட உதற இப்படி பண்ணுறீங்கல்ல, உண்மையிலேயே ஒரு கிஸ் அடிக்கிற சீன் ஒன்று கிஸ் அடித்து முடிச்சாலும் பார்த்தா ஹீரோயினோட உதறு பெருசாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் டேரக்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், என்ன சார் கிஸ் அடித்ததுக்கப்புறம் ஹீரோயினுக்கு உதறு பெருசாக இருக்குது அப்படின்னு. அப்போ டேரக்டர் சொன்னார், இல்லைங்க அந்த பொண்ணோட உதறி அப்படி தான் இருக்கும், அதனால் அதுக்கு எது சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொன்னார். அந்த ஹீரோயின் நல்ல ஒரு ஃபியூச்சருக்கு இதுக்கப்புறம் நிறையா படங்கள் நடிப்பாங்க. அதே மாதிரி இந்த தம்பி டிடிஎஃப் வாசன் அவர்கள் இந்த படம் ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரியல, அந்த அளவுக்கு சூப்பராக நடிச்சிருக்காரு தம்பி. ஃபைட்டு, டான்ஸு, சென்டிமெண்ட்டு, ரொமான்ஸு, இப்படி எல்லாமே கச்சிதமாக இருக்குது. நீங்கள் ஐபிஎல் படத்தை பாருங்கள். ஏன்னா நம்ம போடுற ஒரு பாலும் தம்பி பேட் எடுத்து சும்மா விளாசுறாப்புல, எல்லா பாலும் 6 போகுது, 4 போகுது. முக்கியமாக இளைஞர்கள் ரசிகர்கள் அவர் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. அவளுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். தண்ணியில் இருக்கும் மீன், நாங்கள் லெஜண்டோட ஃபேனு. படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. நன்றி. என்னது மஞ்சள் வீரனா? ஆமாம் ஆமாம், அதாவது காலங்கள் அப்படிதான், யாருக்கு என்னென்ன எழுதியிருக்கோ அது இப்படி தான் நடக்கும். ஆம்பூர் பிரியாணி உடுமலைப்பேட்டையில் இருக்க நாய்க்கு தான் கிடைக்கும் அப்படின்னாக்கா அது யாராலையும் மாற்ற முடியாது. கண்டிப்பாக கூடிய விரைவில் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நல்லது நடக்கும். இல்லை, இது எதிர்பார்ப்பு இல்லாமல் வந்து தான் எல்லாமே புதுசு. அதனால் வந்து டிடி வாசன் பண்ணுறதால சரி ஓகே, அந்த எதிர்பார்ப்பு தான். ஓகே, படம் நல்லா இருக்கு. ஹீரோவாக நல்லா பண்ணியிருக்காப்புல, டான்ஸு, ஃபைட்டு. கிஷோர் சார், அபிராமி மேடம் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஆமாம், அவர் அதான் லாக்அப் டெத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. அது கொஞ்சம் நல்ல ஒரு கிரைமாக ஒரு நல்லா சொல்லியிருக்காங்க. போர் அடிக்காமல் போகுது, நல்லா இருக்கு. லாக்அப் டெத்து சொல்லியிருக்காங்க, நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா நடிச்சிருக்காரு. அதான் லாக்அப் டெத்து பற்றி சொல்லிக்கிறாங்க, நல்லா இருக்கு.